எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உங்கள் எல்லாரும் இன்னொரு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் லெசன்ல சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ரைட், மைக்ஸ் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு லெசன் என்னன்னு பார்ப்போம். வீடியோ தான் ஸ்பீக்கர் ஆன் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு லெசன் வந்து 5ல நிக்கிறோம். லெசன் 5 சப்ஜெக்ட் பிளஸ் நவுன் அண்ட் அட்ஜெக்டிவ் ஃபியூச்சர் டென்ஸ். சரியா? எப்பவும் போல இந்த லெசன் உங்களுக்காக வடிவமைச்சது ஜனக கமல்கோட சார். உங்களுக்காக வழங்குறது நான் பொன்னையா. சதுரமுகியில இருக்க விளிம்புகளின் எண்ணிக்கை எத்தனை? 4 8 எத்தனை? ஒரு 2 நிமிஷம் எல்லாருக்கும் கொடுப்போமா? ஜாயின் பண்ணிடா, இல்லாட்டி மைக் ஒன் ஆகுது. ஜாயின் பண்ணும் போகுது, கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணும் தானே. ரைட், ஒரு 7:04 வரைக்கும் இருப்போம். கொஞ்சம் எல்லாரும் ஜாயின் பண்ணினதுக்கு பிறகு லெசனை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறேன், மற்றவங்க ஜாயின் பண்ணும் வரைக்கும். ரைட், இப்ப பாஸ்ட் 4 லெசன் முடிச்சாச்சு. 4 லெசன்ல ப்ராக்டிஸ் பண்றீங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா உங்களுக்கு? யூஸ் பண்றீங்களா இங்கிலீஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு? என்ன நடக்குது? யாராவது ஒருத்தர் சொல்ல விரும்புறீங்களா ஏதாவது? சரி, ஓகே. யாரும் ரெடி இல்ல. லெசனை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் பேசுவோங்க கிட்ட. ரைட், அப்ப இன்னைக்கு லெசன் வந்து ஓகே. இப்ப 20 ஜூம்ல செட்டிங் போட்டு வச்சிட்டீங்கன்னா சரி, ஜாயின் பண்ணும்போது மியூட் பண்ணிட்டு ஜாயின் பண்றதுக்கு அப்ப டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா இப்ப நான் லெசனை ஸ்டார்ட் பண்ணிட்டா யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணும்போது அந்த சத்தம் தான் கேட்குமே தவிர நான் பேசுறது கேட்காது. ஜூம்ல நீங்க அதை செட்டிங்காவே வச்சிருக்கீங்கன்னா கேமராவையும் ஆடியோவையும் வீடியோவையும் ஆஃப் பண்ணியே வச்சு ஜாயின் பண்ணீங்கன்னா சரி. அதுல ஒரு செட்டிங் ஒன்று இருக்கு, அதை ட்ரை பண்ணி பாருங்க. ரைட், இப்ப நான் சொன்ன டைம் சரி 7:05 ஆயிட்டு நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், இன்னைக்கு வந்து லெசன் 5. சரி, இப்ப இந்த லெசன்ல வந்து இன்னைக்கு வந்து நாங்க படிக்க போறதும் இப்ப லாஸ்ட் வீக்கும் நாங்க படிச்சோம். ஒரு ஃபார்மேஷன் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது தான். அதுல வந்து நவுனையும் எஜெக்டிவையும் சேர்த்து ஒரு சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னு படிச்சோம். இப்ப இன்னைக்கு அதே அதே ஃபார்மேஷன்ல ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்ப்போம். அப்ப நான் அதை பார்க்க முதல்ல ஒரு சின்ன ஃபார்மேஷன்ல உள்ள இன்னொரு விஷயம் என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆகும், பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் ஆகும் தான் இந்த லெசன்ஸை நீங்க படிச்சுட்டு வாரீங்க. ரைட், அதுல உங்களுக்கு முக்கியமான வார்த்தைகளா ஐ வி யூ ஹி ஷி இட் தே அப்படின்ற ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன்ன்ற சப்ஜெக்டோட தான் லெசன் போய்கிட்டு இருக்கு.
இப்ப நாங்க மெயினா வந்து நவுன்ஸ்னா என்னன்னு படிச்சோம். ஒரு நபர், விலங்குகள், தாவரங்கள், இடங்கள், பொருட்களின் பெயர்களை குறிக்குது. சரியா? இதுல வந்து adjectiveன்னு நம்ம சொன்னது வந்து ஒரு நவுனை விவரிக்கிற வேர்டா, ஒரு வேர்டை வந்து ஒரு பெயர் சொல்ல வந்து விவரிக்கிற ஒரு சொல்லாதான் நாங்க adjective பார்த்தோம். ரைட்? அடுத்தது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதுல ஃபர்ஸ்டா நாங்க பாக்குறது பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல என்னன்னு சொன்னா, இது வந்து காலங்களுக்கு ஏத்த மாதிரி இத கொண்டு போறாங்க. இப்ப காலங்கள்னு சொன்னா எதிர்காலத்தன்மை. இன்னைக்கு வந்து நீங்க படிக்கிற போறது வந்து எதிர்காலம். சரியா? இப்ப இந்த எதிர்காலத்துல ஒரு சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம்? இப்ப நாங்க மெயினா ஃபோக்கஸ் பண்றோம் நவுனையும் எஜெக்டிவையும் வச்சுதான் ஃபோக்கஸ் பண்றோம். நவுனையும் எஜெக்டிவையும் வச்சு ஃபோக்கஸ் பண்ணும் போது நாங்க இதுல ஒரு நவுன் இருக்கணும், எஜெக்டிவ் இருக்கணும். இப்ப இந்த சென்டென்ஸை தமிழ்ல பொறுத்த அளவுல நாங்க வந்து நவுன் மட்டும் வச்சுதான் நவுனை வச்சு மட்டும்தான் இங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் ஆசிரியராக இருப்பேன், ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலம். ரைட்? அவர்கள் வீரர்களாக இருப்பார்கள். அப்ப இருப்பார்கள்ன்றதுல உங்களுக்கு எதிர்காலம் விளங்குமா இருக்கும். நிமால் ஒரு மாணவராக இருப்பார், ஃபியூச்சர் டென்ஸ். ரைட்? அடுத்த ஸ்லைட பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் சரி இந்த தமிழ் எல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லையா இருக்கும். ஏன்னா இப்ப இந்த ஃபார்மேஷனுக்கு நீங்க பழகிட்டீங்க. இப்ப இன்னைக்கு இந்த ஃபார்மேஷன் எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம். இப்ப இது வந்து நான் சொன்னேன் ஃபியூச்சர்னு சொன்னா எதிர்காலத்தை பத்தி எப்பவுமே பேசணும். எங்கட ஸ்பெஷல் வேர்ட்ஸா இருக்க போகுது. ஃபியூச்சரை வந்து எந்த வேர்ட் மூலமா நம்ம குறிச்சு காட்டலாம்? இந்த சென்டென்ஸ்ல சொல்லுங்க பாப்பா, எது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் டென்ஸ காட்டுதுன்னு சொல்லி யாருக்கு விளங்குச்சு? அது எந்த வேர்ட் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரை காட்டுது? will be shall be அப்ப ஷால் பி வில் பி தான் இந்த எதிர்காலத்தை உங்களுக்கு குறிச்சு காட்டுது. சரியா? இப்ப இந்த ஃபார்மேஷன்ல நாங்க என்ன செய்ய போறோம்? நவுனையும் எஜெக்டிவையும் ரைட். அப்ப இப்ப பாப்போம் பாருங்க. இப்ப நவுனும் எஜெக்டிவும் சேர போது இந்த பக்கத்துல நவுன்ஸ் இருக்குது, இந்த பக்கத்துல எஜெக்டிவ்ஸோட சேர்த்து நவுன் இருக்கு. I shall be a teacher. I will be a teacher. They will be a cricketers. They will be cricketers. Bimal will be a student. அப்ப ஒருமையா பேசும்போது இங்க வருது, பன்மையா பேசும்போது இல்ல. ரைட்? அது இல்லாம shall be, will be. ஐக்கு வந்து எப்பவுமே shall be தான் வரும். shall be அல்லது will be கூட போடலாம், பட் shall beயும் வரும். சரியா? மற்றும்படி மத்த எல்லாமே you, he, she, it, they, we எல்லாத்துக்குமே will be தான். எந்த வித்தியாசமும் இல்ல, ஒரே மாதிரி தான் வரும். சிங்குலரா இருந்தா, அதாவது நவுன் வந்து ஒருமையா இருந்தா அதுக்கு ஒரு போடுவோம், இல்லாட்டி பன்மை சொல்லா இருந்தா அந்த பன்மை சொல்ல மட்டும் சேர்ப்போம். அவ்வளவுதான் என்னோட டிஃபரன்ஸ். ரைட்? அப்ப I shall be a good teacher. I shall be a good teacher. I will be a good teacher. They will be best cricketers. Bimal will be a clever student. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த good, best, clever அப்படின்றது தான் இங்க adjective-ஆ வருது. இப்ப பாசிட்டிவ் ஃபார்மேஷன்ல எந்த வித்தியாசமே இல்லாம நீங்க இதை செய்திடலாம். ரைட்? அடுத்த ஸ்லைட பார்ப்போம். ஃபார்மேஷன் இது வந்து லாங் ஃபார்மேஷன். அப்ப நான் சொன்ன மாதிரி ஐக்கும் விக்கும் வந்து shall be, will be நீங்க போடலாம். ரைட்? ஆனா மத்த எல்லாத்துக்குமே will be மட்டும் தான் வரும். சரியா? அப்ப அதுல நாங்க பிளேஸும் டைமையும் ஆட் பண்ணி பார்ப்போம். இதுல I shall be a teacher in your next English class. We will be students in next English class. You will be the leader in our group. They will be cricketers in our national team. He will be a doctor. She will be my class teacher. It will be a hotel in the near future. இப்ப இதுதான் பாசிட்டிவ். சரியா? பாசிட்டிவ் நவுனோட மட்டும் சேர்த்தது. இதுல வந்து எஜெக்டிவ் இல்ல.
adjective சேர்ந்துச்சுன்னா பாருங்க, you will be an honest leader in our group. இங்க ஒரு adjective வந்திருக்கு. They will be talented cricketers in our national team. Piyal will be a tall man. Kanmani will be a kind teacher. Nugegoda will be a busy town in Colombo. Right? இப்போ இதுதான் பாசிட்டிவ். ரைட்? இப்போ நான் உங்களுக்கு சான்ஸை தந்தேனா ஃபார்ம் பண்ண சொல்லி எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க சென்டென்ஸ்? எஸ். She will be a doctor next year in our hospital. She will be a doctor in next year in our hospital. Perfect. Hello, can you hear me, madam? Yeah, ma'am. சொல்லுங்க. I'm Mangali Sri Yogaraja. Okay. I will be an engineer next year. I will be an engineer next year. Perfect, miss. Next. Shall I tell some more? Sorry, miss. Shall I tell some more sentences? You can tell one more, only one more. We'll give opportunity for everybody. Good evening, miss. Good evening, sir. சொல்லுங்க, sir. I will be a good driver next year. I will be a good driver next year. Right, perfect, sir. Thank you, ma'am. வேற சொல்லுங்க. Jack will be 20 years old in 2023. Jack will be 20 years old by சொல்லுங்க மிஸ் திருப்பி. Jack will be 20 years old in 2023. Oh, perfect, miss. It will be a good pet. It will be a good pet. Okay, miss. Perfect. வேற நாங்க முன்ன கொஞ்சம் இந்த வேற ஏதாவது வேர்ட்ஸையும் போடுவோம். ஆனா இப்ப ஐ வி தே அதே தான் யூஸ் பண்றோம். பேர்கள் யூஸ் பண்ணலாம், இடங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பேர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட பேர்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்? Next month will be next month will be rain. Rain. சொல்லுங்க மிஸ், ஃபுல்லா சொல்லுங்க மிஸ் பாப்போம். Next month will be rain in our country. Next month next month will be rain. அத வந்து நீங்க ஓகே மழைன்றதை தான் சொல்றீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் அடுத்த மாதம் ஃபுல்லா மழை, ஸ்ரீலங்காவுல மழையா இருக்கும் அப்படின்றது. ஓகே மழை பெய்யும் அப்படின்றதுதான் சொல்றோம். அப்ப நாங்க மழை பெய்யும்னா verb எங்களுக்கு verb வேணும். மழைய வந்து தனியா பாவிக்க மழை பெய்யும்னு தானே சொல்லணும். அப்ப அது வந்து verb வந்துரும். அப்ப அதனால அந்த சென்டென்ஸ் இந்த ஃபார்மேஷனுக்கு எடுக்க முடியாது. எங்க யூடியூப்ல பாப்போம். யா மிஸ் சொல்லுங்க. He will be prefer village life. Prefer village life. He will be prefer village life. He will be அது விளங்கல மிஸ் என்னது? Prefer. He will prefer village life. He will prefer village life. அவ்வளவுதான். He will Miss, yes. Take your Kumar will be go to America tomorrow. Kumar will be going to America tomorrow. Okay. Okay. Miss, Kumar will be going to wait miss ஒருத்தரா Kumar will be going to America tomorrow na goingன்றது verb வந்துருமே. அப்ப சரி வராது அந்த சென்டென்ஸ். Rani will be the winner of this competition. Rani will be the winner of this competition. Okay, miss. Mala and Nimal will be good friends on coming days. Mala and Vimal will be good friends. Okay, miss. Amala will be come to our home tomorrow.
will be coming, will be comன்றது verb தானே மிஸ், verb வராது, இந்த ஃபார்மேஷனுக்கு வராது. சரி, பட் நாங்க செய்யற ஃபார்மேஷனுக்கு வராது. மைக் யார்டையோ ஒன்ல இருக்குது பேக்ரவுண்ட், கொஞ்சம் பாருங்க. மைக்ஸ் டிஸ்டர்ப் ஆகும், யூடியூப்ல கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு. ரைட், இப்ப நான் யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு சான்ஸ் ஒன்று கொடுப்போம், அவங்களையும் வாசிப்போம். ஓ, எல்லாரும் பேர் போட்டிருக்கிறாங்க. I will be a good dancer. Okay, perfect. She will be a student next year. I will run is wrong. Verb வராது. I will be a doctor after 2 years. I will be a good teacher next year. Okay, I will be play. I will be a player. Okay, I will be play வராது. அடுத்தது வந்து Nimal will be a doctor next year. Next week I will be start the class. Next week will be start the class will be starting அப்படின்னு வரலாம். இது கொஞ்சம் ஃபார்மேஷன்ல ப்ராப்ளம் இருக்கு. ஆனா இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல வேர்ப் வருது, அதனால நாங்க இதை எடுக்க மாட்டோம். ஸ்டார்ட்ங்கிறது வேர்ப் தானே, அப்போ வேர்பை எடுக்க மாட்டோம். அடுத்தது வந்து I will be a good teacher next week. ஓகே, my mother will be சென்டென்ஸுக்கு ஓகே, டீச்சர்ஸ் எப்பவும் குட் தானேனா. Right. My mother will be here tomorrow. இதுவும் formation be verb வந்துருச்சு. I will be good dancer next month. Priya and me will be a good doctors. Mom, please explain again. Will be and shall be. Sure. I will be happy, will be, shall be. Okay. Good evening. Okay. Right. ஓகே, ஃபைன். அவ்வளவு ஆன்சர்ஸ் வந்து இல்லை இன்னைக்கு. ஓகே, நாங்கள் இப்போ திருப்பி ஸ்லைடுக்கு போவோம். ஒருத்தர் யாரோ எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட், இதில் என்னன்னா ஐ வில் பி ஷால் பில ஒன்றும் பெருசாக டிஃபரெண்ட் இல்லை உங்களுக்கு. ஐக்கும் வீக்கும் வந்து ஷால் பி யூஸ் பண்ணுவோம், இந்த நவுனுக்கும் எஜெக்டிவுக்கும் முன்னுக்கு. நாங்கள் இப்போ ஃபியூச்சர் சென்டென்ஸ் ஏதாவது சொல்லும் போது shall be will be யூஸ் பண்ணுவோன்றது தான் இங்கன்னா. மற்றும்படி noun and adjective formation எப்பவும் போலவே தான் வரும். ஐயும் வீக்கும் வந்து shall be will be, you they he she itக்கு will be. இதுதான் ஃபார்மேஷன், இன்னைய ஃபார்மேஷன். ரைட், இப்போ நாங்கள் நெகட்டிவ். இப்போ நான் நெகட்டிவ் ஸ்லைடுக்கு போக முதல்ல யாருக்கு எனக்கு சென்டென்ஸ் சொல்லலும். நெகட்டிவ்னா ஒரு என்னோட். Shall I be a good teacher next year? Sorry, miss. Shall I be a good teacher next year? மிஸ், நீங்க क्वेश्चनக்கு போயிட்டீங்களே. Shall I be a teacher? Yeah, sir. I am not a. I shall not be a good teacher. I shall not be a good teacher. Okay, miss. Mangaleshwari, miss. Yes, Miss? ma'am. In negative sentence, no, Yes. we will not be good players. We will not be good players. Perfect, miss. Next. Thank you. It won't be a best option for this question. It won't be a Best good option for this question. Okay, miss. நீங்க adjective யூஸ் பண்ணியே சொல்லிட்டீங்க. Perfect. Next. வேற I என்ன? shan't come to school tomorrow on my bicycle. I shan't come to school by tomorrow. I can't comeன்றது verb தானே மிஸ், இந்த ஃபார்மேஷனுக்கு வராதுன்னா அது. Okay, miss. வேற பாப்போம், யூடியூப்ல சொல்லுங்க பாப்போம். நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் நான் ஸ்லைட காட்டல, பாப்போம் யாருக்காவது விளங்குதான்னு நெகட்டிவ். சரி, ஓகே, அவங்களோட ஆன்சர்ஸ் இல்ல, நாங்க போவோம்.
நெகட்டிவா பாத்தீங்கன்னு சொன்னா இங்க அந்த நாட்டுங்கிற வேர்ட்ல மட்டும் தான் சேஞ்ச் ஒன்று வரப்போகுது. அப்ப பாப்போம். ரைட், நான் சொன்ன மாதிரி subject shall not, will not, be, noun and adjective. I shall not be a teacher. I will not be a teacher. They will not be cricketers. Slide ஓடுது fast. எனக்கு முதல்ல right. Nimal will not be a student. Right. அடுத்தது adjective add பண்ணி சொன்னா I shall not be a good teacher. I will not be a good teacher. They will not be a talented cricketers. Vimal will not be a clever student. அடுத்தது full formation நம்ம பார்த்தோம்னு சொன்னா I will not be a teacher in your English class. We will not be students in this English class. You will not be a teacher in my school. They will not be cricketers in our national team. He will not be a doctor. She will not be my class teacher. It will not be a hotel. Right? இதுதான் full formation. Adjective சேர்த்து சொன்னோம்னு சொன்னா I will not be a friendly teacher in your English class. We will not be a good student in the class. You will not be an honest leader in our group. They will not be a clever cricketers in our national team. Piyal will not be a tall man. Kamani will not be a very kind teacher in our school. Nugegoda will not be a busy town in Colombo. Right? இதுதான் நெகட்டிவ் ஃபார்ம். இப்ப நெகட்டிவ் ஃபார்ம்ல கொஞ்சம் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவோமா? இங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். ஜூம்ல இருக்கிறவங்க சொல்லுங்க முதல்ல, அப்புறம் நம்ம யூடியூப்ல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் டைப் பண்ண சான்ஸ் கொடுப்போம். அவங்களுக்கு லேட்டா தானே அப்டேட் ஆகும். எஸ், யார் சொல்ல போறீங்க? Priya will not be a lazy girl. Priya will not be a lazy girl. Okay. My daughter will not be a good player. My daughter will not be a good player. Perfect. Perfect answers, both of you. அவ்வளவுதானா? நெகட்டிவ். They will be not clever girl. They will not be clever girls. தேனா அவர்கள் அப்படின்னு சொன்னா கேர்ள்ஸ்னு வரணும். அவ்வளவுதான். ஓகே. The government will not be a increase gas price. The government will not increase the gas price. Means increaseங்கிறது கூட்டுறது. verb வந்துரும். Okay. அதனால வராது. சென்டென்ஸ் பெர்ஃபெக்ட், பட் இந்த ஃபார்மேஷனுக்கு வராது மிஸ். அவ்வளவுதான் வித்தியாசம். வேற பாப்போம். எல்லாம் ஸ்லோ ஆயிட்டீங்களே. ரைட், இப்ப இருக்கு I shall be not a dancer. I shall be good singer. She will not be an engineer in future. I shall not be a clever student. They will not be good players. I will not be a dancer. I will not be a perfect artist in our class. They will not be a good actors in our drama group. Candy will not be a big town in central province. Kumar will be not. Kamal will not be. Not be in varno miss. Kamal will not be a talented boy in the group. Kumaran will not be. Oh. Will be not nu varadu. Will be not. அத கொஞ்சம் will not. இங்க பாருங்க, இங்க சென்டென்ஸ் வருது will be not னு. Will not be. Will not be னு வரணும். Raja will not be a reader. Kumar not be, will not காணோம். Shan
will be not a good doctor. My son not will be a good player. You will not be a friend. Mala shall be என்ன இன்கம்ப்ளீட்டா இருக்கு இன்னைக்கு எல்லாமே. லோகேஸ்வரி, I will not be a good teacher. Mala will not pass the exam. Pass வந்து verb miss அதனால வராது. The students will not be go to, அதுவும் verb. He will not be a good player. Kumar will not be a student in the class. Kumar will not be a good teacher. I will not be a singer. Kamal not be a good teacher. I will not be a good driver. Right. Okay. Perfect. Right. Next slide க்கு போவோம். இப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது பாசிட்டிவ் questions. பாசிட்டிவ் question எப்படி வரப்போகுது? எப்பவுமே நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் question வந்து நாங்க போடுற டெக்னிக்கல் வேர்டை முன்னுக்கு போட்டா அது பாசிட்டிவ் question ஆயிடும். ஓகே, அப்ப என்ன பாத்தீங்கன்னு சொன்னா shall subject be noun or adjective. Shall I be a teacher? Will they be cricketers? Will Nimal be a student? Shall I be a good teacher? Will they be talented cricketers? Will Nimal be a clever student? அப்ப அந்த wilலையும் shallையும் நம்ம முன்னுக்கு போட்டோன்னா எங்களுக்கு future positive questions வந்துருச்சு noun and adjective formula. அப்படின்னு சொன்னா இப்ப full formுக்கும் அதே மாதிரி தான் வரப்போகுது. இப்ப இந்த formation பார்ப்போம். Shall I be a teacher in your English class? Shall we be students in this English class? Will you be the leader in our group? Will there be cricketers in our national team? Will he be a doctor? Will she be my class teacher? Will it be a hotel? Right? இப்ப இதுல adjectives add ஆகுச்சுன்னு சொன்னா shall I be a good teacher? Shall we be good students in the class? Will you be an honest leader in our group? Will there be clever cricketers in our national team? Will Piyal be a kind person? Will Kamani be a kind teacher in our school? Will Nugegoda be a busy town? Right. இப்ப சென்டென்ஸுக்கு போமா? இப்ப ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஃபார்மேஷன் வருதான்னு எல்லாருக்கும். adjective-ஐயும் சேர்த்து சொல்ல ட்ரை பண்ணுங்க. யூடியூப்ல கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு. நீங்க ரெடியாகும் வரைக்கும் நான் அதை கொஞ்சம் வாசிக்கிறேன். Shall I be a good chef? Okay. Will you be my friend? Okay. அவ்வளவுதான். அங்கேயும் 2. ரைட். Zoomல இருக்கிறவங்க சொல்லுங்க பாப்போம் questions. Will Kevin be a famous journalist? Will Kevin be a famous journalist? Perfect, miss. Another sentence, ma'am. Yeah, sure, miss. Will you be an energetic player? Will you be an energetic player? Perfect, miss. Thank you, ma'am. Next. யாராவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லையா? என்ன லெசன் போர் அடிக்குதா இல்லாட்டி விளங்க மாட்டேங்குதா? என்னாச்சு? Will you be good student? Will you be a good student? Sorry? Will you be a good student? Will you be a good student? Miss, அதுல நெகட்டிவ் கொஸ்டின் ஒன்னு சொல்லுங்க பாப்போம். Will not be a good. Perfect. அவ்வளவுதான். Will not be a good. Will not என்ன சொன்னீங்க மிஸ்? He will be, sorry. Will he be a good student? Right? அப்ப அத இது நெகட்டிவ் கொஸ்டினுக்கு வரும்போது will you not be will not he be a good student? அப்படின்னா willக்கு பதில் will notக்கு பதிலா நான் என்ன வேர்ட் பாவிக்கலாம்னு சொன்னேன்? abbreviation ஷார்ட் ஃபார்ம் ஒன்னு பாவிக்கலாம்னு சொன்னேன். என்ன ஷார்ட் ஃபார்ம்? won't he be a good student? Yeah, சரி. வேற யாரு ட்ரை பண்றீங்க?
Shall I be a good participant in our drama team? Shall I be a good participant? Okay, miss. அதே negative question மாத்துங்கப்பா. Shall I not be a good participant in our drama team? Perfect. அப்ப அதுக்கு Mi- என்ன miss abbreviation என்ன பாவிக்கணும்? Short form. Shall notக்கு Shall not to shall shan't. what teacher? Shan't. S-H-A-N-T. அதையும் எனக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. Shan't. Won't மாதிரி shan't. Shall. Okay, teacher. தானே? Miss, நான் சொல்றேன். சொல்லுங்க சார். Will Janaka be a good dancer? Will Janaka be a good dancer? Won't Janaka be a good dancer? Won't Janaka be a good dancer? Perfect, sir. Okay, thank you very much. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Shall I be a English teacher? Shall be a verb economy. Okay. Shall we be good announcers in concert? Shall we be good dancers in the class? Will Adi be a beautiful? Will Adi be a sing? Will Adi sing? அதுல verb வந்துரும். Will Adi be a beautiful song in India? Will Adi be a beautiful song or beautiful song? Okay, okay. Will Ruwan be a good singer? Perfect. Logeshwari, shall I be good student in the school? Will be Sheila, will she be a dance teacher? Shall I not be a member of this team? Shan't I not? Will not be a good girl. இதுல கொஞ்சம் ஃபார்மேஷன் கொஞ்சம் குழப்பி கொள்றீங்க. எங்கன போடணும்ன்றது ரைட், அதையும் பார்ப்போமே. சரி, இப்ப நெகட்டிவா நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ மூவிங் ஆன். உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு. இப்ப இந்த ஃபார்மேஷன் கிளியரா புரிஞ்சிருச்சு. Shall not I be a doctor? Will not they be cricketers? Will not Vimal be a student? Shall not I be a good teacher? Will not they be talented cricketers? Not Nimal be a clever student, right? இப்ப இதையே full formulaயும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான், right? Shall not I be a good teacher in your class? Shall not we be good students in the class? Will not you? இப்ப இதுல பாத்தீங்கன்னா shall not, will not வந்து நடுவுல தான் இந்த சப்ஜெக்ட் வருது. அதை விட்டுறாதீங்க. இப்ப இந்த சில நேரம் ஷல்லுக்கு பக்கத்துல சப்ஜெக்ட போட்டுட்டு நொட்ட பின்னுக்கு போடுறீங்க. அதெல்லாம் பிழை. எப்பவுமே அந்த ஃபார்மேஷன் சரியா இருக்கணும். நீங்க நாட்டை முன்னுக்கு போட்டு பின்னுக்கு போட்டு பிஏ முன்னுக்கு போட்டு பின்னுக்கு போட்டீங்கன்னா ஃபார்மேஷன் குழம்பிடும். அப்ப அதனால நெகட்டிவ் ஃபார்ம்னா ஷால் நாட் ஒன்னா தான் இருக்கணும். ஷால் நாட், வில் நாட், ஷாண்ட், வோன்ட்ங்கிறது ஒன்னா தான் இருக்கணும். ஒன்னா இருந்துச்சுன்னா தான் ஃபார்மேஷன் சரியா வரும். அது ரெண்டுக்குமே, அதாவது ஷால் நாட் சப்ஜெக்ட் நடுவுல வருது, அதுக்கு பிறகுதான் பி வரணும். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப will not Kamani be a kind teacher in our school? Will not Nugegoda be a busy town in Colombo? Right? இப்ப நான் இன்னைக்கு லெசனை இவ்வளவு ஃபாஸ்டா முடிச்சிட்டேன். ரைட்? இப்ப இதுல பாருங்க, பாசிட்டிவ் சென்டென்ஸ், I will be a teacher, I will not be a teacher, shall I be a teacher, shan't I be a teacher. இப்ப நான் சொன்ன மாதிரி will notக்கு won'tனு நீங்க சொல்லலாம், shall notக்கு shan'tனு சொல்லலாம். ஓகே, ஷார்ட் ஃபார்ம். அப்ப இங்கன்னா I won't be a teacher, we won't be a player, we won't be players, he won't be a doctor, you won't be a student, right? அப்ப இங்க எப்படி வரலாம்? Shan't I be a teacher? Shan't we be players? Won't he be doctor? Won't you be a student, right? இப்ப இங்க shall I be a teacher? Shall we be players? Will he be doctor? Will you be a student? இப்ப இந்த ஃபார்மேஷன் எல்லாம் விளங்கிச்சு தானே? இப்ப இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், இந்த ஃபார்மேஷன் எல்லாம் ரொம்பவே விளங்கி இருக்கும். இப்ப நான் half an hourல லெசனை முடிச்சிட்டேன்.
இந்த லெசனை முடிச்சதுக்கு காரணம் இப்ப நாங்க ஒரு சின்ன ரீகேப் ஒன்று எடுக்க போறோம். எனக்கு சார் வந்து ஆக்சுவலா ஜனக்கு சார் வந்து ஒரு ரிவிஷன் செஞ்சிருக்காரு அவரோட சிங்கள செஷன்ல. அப்ப அதை போட்டு எனக்கு சொன்னாரு இதை கொஞ்சம் பார்த்து தமிழ் டீச்சர்ஸுக்கும் செய்ய சொல்லி. அப்ப அந்த ரிக்வெஸ்டுக்காக உங்களுக்கு இந்த ஃபார்மேஷன் வந்து ரொம்பவே இப்ப ஃபெமிலியர் ஆனதுனால நான் யோசிச்சேன் ஒரு ரிவிஷன் ஒன்று செஞ்சு இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு. அப்ப பாப்போம் நம்ம இப்ப இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லி. ரைட், இப்ப நான் ஒரு ஒயிட் போர்டு எடுக்க போறேன். இந்த ஒயிட் போர்டுல நம்ம இன்னைக்கு ஒரு லெசன் ஒன்று செய்வோம். இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க, நீங்க இப்ப என்ன ஃபார்மேஷன்ஸ்ல சென்டென்ஸ் படிச்சீங்க? சென்டென்சஸ 4 விதமா உருவாக்கலாம் அப்படின்னு படிச்சீங்க, அப்படித்தானே? உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்டாவே ஒரு ஸ்லைடு எப்பவுமே வரும். அந்த ஸ்லைடு என்ன சொல்லும்? ஒரு ஸ்லைடுல அதுல ஃபார்மேஷனை காட்டியிருப்பாங்க உங்களுக்கு. என்ன வரும் அதுல? Subject, ம் subject and verb, nouns, adjective, verb and verb plus ing. Perfect, miss. Thank you. ரைட், அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் இருங்க. ரைட், இப்ப நாங்க ஃபார்மேஷன் என்ன செஞ்சோம்? நான் ஷேர் பண்ற ஒயிட் போர்டு உங்களுக்கு விளங்குது தானேண்ணா? விளங்குதா எல்லாருக்கும்? விளங்குது மேடம். ஓகே, சப்ஜெக்ட். ரைட், ஐயோ ஒயிட் போர்டுல கை வைக்க கூடாது. கிறுக்க தொடங்குனீங்கன்னா எனக்கு வேலை செய்யலாம் போயிடும். கிறுக்கு பட்டுச்சுன்னா எனக்கு வேலை செய்யல. அதனால போர்டுல கை வைக்காதீங்க யாரும். ரைட், ஓகே. இப்ப இந்த சப்ஜெக்ட நீங்க 4 ஃபார்மேஷன்ல படிச்சீங்க. என்னென்ன ஃபார்மேஷன் சொல்லுங்க பாப்போம். முதலாவது என்ன ஃபார்மேஷன்? Verb, நாங்க கிளாஸ் சின்ன பிள்ளைகளுக்கு செய்யல. நாங்க டீச்சர்ஸ் தான் இங்க இருக்கோங்க. பாத்தீங்களா, நீங்க கிறுக்குறீங்க. அப்ப நான் எப்படி வேலை செய்யறது? நானும் கோடு போடுறேன், நீங்களும் கோடு போட்டா நான் எப்படி வேலை செய்யறது? அப்படி செய்ய கஷ்டமே. பாத்தீங்க தானே, இப்ப நீங்க delete பண்ணதெல்லாம் செய்யக்குள்ள எனக்கு கஷ்டமா இருக்கும். அங்க இங்க கோடு போடாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் டச் த ஸ்கிரீன். த ரிக்வெஸ்ட். ரைட், மைக்ஸ் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூப்ல இருக்கவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், நான் பேசுறது கேட்காது. ரைட், இப்ப கடவுளே, திருப்பி யாராவது கிறுக்குனீங்கன்னா அப்ப நான் ரிமூவ் பண்ண வேண்டி வரும் குரூப்ல இருந்து. நான் ஒவ்வொருத்தரையும் திருப்பி திருப்பி அழிச்சு அழிச்சு டைம் போகும். உங்களுக்கும் டைம் போகும், எனக்கும் டைம் போகும். அதனால சப்ஜெக்டுக்கு ஃபார்மேஷன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன படிச்சோம்? verb. ரைட், verb ஃபார்மேஷன் படிச்சோம். ஓகே, அது சரி. ரைட், அடுத்த ஃபார்மேஷன் என்ன? noun.
noun. Right. அதுக்கு அடுத்த formation Adjectives. adjective. ஸ்லைட் எல்லாருக்கும் பாடானா அப்ப ஒரே ஸ்லைட்ல ரிப்பட்டிஷனா வரும்போது இதுதான் நல்ல மெத்தட் ஆஃப் விஷயங்கள் மனசுல பதியறதுக்கு ஒரு நல்ல மெத்தட் என்ன மெயினா ரிப்பட்டிஷன் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த பார்க்கும்போது அது தானாவே மனசுல பதிஞ்சிரும் நமக்கு. அந்த டெக்னிக்கை நம்ம சின்னவங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ப்ரீ ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அந்த டெக்னிக் தான் ரொம்ப அப்ளை ஆகும். அப்ப ஏதாவது ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி நம்ம ரிப்பட்டிஷனா சொல்லி கொடுக்கும் போது நீங்க ஒரு விஷயத்த ஒரே நாள்ல பழக்கிறத விட ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி பல நாள் செஞ்சீங்கன்னா அது நீங்க எதிர்பார்க்காம அவங்களோட மனசுல தானாவே பதிஞ்சிரும். தான் உண்மை. ரைட். அடுத்தது என்ன படிச்சோம்? verb ing Verb plus ing. verb plus ing form. இதுதானே உங்களோட ஃபார்மேஷன் சொல்லி நாங்க ஸ்டார்ட் பண்ண ஃபார்மேஷன். சரியா? அப்ப இதுல தான் உங்களுக்கு நாங்க லெசனை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி நாங்க உங்களுக்கு சொன்னோம். ரைட். இதுல பார்ப்போம். அது பெருசா வருது இல்ல, நான் இப்போதைக்கு அப்படி வைக்கிறேன். ரைட். இப்ப இதுல என்னென்ன ஃபார்மேஷன் படிச்சோம் நாங்க வேர்ப்ல இப்போதைக்கு என்னென்ன படிச்சிருக்கிறீங்க? காலங்களை வச்சு இதை கொண்டு போனாங்க. உங்களுக்கு எப்படி காலங்களை வச்சு கொண்டு போனாங்க? இது இந்த லெசன் Positive sentence. பாஸ்ட் நீங்க இதுகள் படிக்கல தானே? பாஸ்ட் எல்லாம் படிக்கல அப்படித்தானே? பாஸ்ட் present future tense will be yes future. இந்த ஃபார்மேஷன்ல தான் உண்மையாவே உங்களுக்கு லெசன் போகுது இப்ப. ரைட். இன்னைக்கு நாங்க படிச்சது ஃபியூச்சர். இன்னைக்கு நாங்க படிச்ச ஃபியூச்சர் ஃபார்ம் என்னது? ஃபியூச்சர்ல நவுனையும் வேர்பையும் சேர்த்து செஞ்சோம். அப்படித்தானே? அப்ப அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா லெசனுமே போக போகுது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி ஃபாஸ்டா செய்யறேன் இத. இப்போ உங்களுக்கு இன்னுமே இது ரொம்பவே கிளியரா இருக்கும். ரைட். இப்ப இந்த ஒவ்வொரு ஃபார்ம்லயும் இந்த எல்லாமே இருக்குது. இந்த ஒவ்வொரு ஃபார்மேஷன்லயுமே கோட் யூஸ் பண்றது இதுதான் பிரச்சனை. ஓகே. நான் கிறுக்கிறதா நீங்க கிறுக்கிறதான்னு தெரியாம எல்லாரும் கிறுக்கிக்கிட்டு இருக்கோம் இன்னும். ரைட். இந்த ஃபார்மேஷன் படிச்சோம். சார்ட்டை சரியா போட்டுக்கிட்டா தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியா இருக்கும். அதான் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன். ரைட். இப்ப இந்த ஃபார்மேஷன் ஒவ்வொரு இதுக்கும் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். சரியா? இப்ப பாஸ்டுக்கான வேர்ட்ஸ் என்ன படி ப்ரெசண்ட்டுக்கான வேர்ட்ஸ் என்ன படிச்சோம் நம்ம?
is Do does do does படிச்சீங்க அது do simple present form. Do does படிச்சோம் simple present formக்கு. ஓகே அப்புறம் ஃபியூச்சருக்கு என்ன படிச்சோம்? will be Will be. shall be shall be. இது will எல்லாமே be shall will be shall be. ஓகே ரைட். இது வந்து சிம்பிள் ஃபார்ம்ஸ் அப்படித்தானே? பாஸ்ட் படிச்சிட்டீங்களா? was were was were. was were படிச்சிருக்கோம் madam. ஆமா was were படிச்சிட்டீங்க. So இதுதான் ஃபியூச்சரை குறிக்கிற சென்டென்சஸ். இங்க டூடஸ் தவிர இன்னும் என்னென்ன இருக்கு? am is அதுவும் இதுல உள்ள வேர்ட்ஸ் தானேனா சிம்பிள் சாரி ப்ரெசன்ட் டென்ஸ்ல. ரைட். ஐஎன்ஜி ஃபார்முக்கு வரது அது. ஓகே நீங்க டூடஸ் படிச்சீங்களா? ஆமிஸா படிச்சீங்களா? ஒரு டவுட் வருது. ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ் நான் செய்யாதனால ஓகே நான் இதை வச்சு செய்றேன். ஓகே நான் டூடஸை விட்டுறேன், இதை வச்சு செய்றேன். ரைட். ரைட். இப்ப ஒவ்வொரு ஃபார்மேஷனுக்கும் நீங்க படிச்ச என்ன சொல்றது நீங்க படிச்ச ஃபார்மேஷன்ஸ் என்ன ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு லெசன்லயும் நீங்க படிச்ச ஃபார்மேஷன் ஒன்னு இருந்துச்சு தானே? அது என்னது? Positive sentence, negative sentence, positive question, negative question. அதான். பர்ஃபெக்ட். எஸ். அப்ப உங்களுக்கு தெரியும் ஒவ்வொன்றுலையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் கொஸ்டின் நெகட்டிவ் கொஸ்டின் இருந்துச்சு அப்படித்தானே? ரைட். இப்ப நான் இதை பிரிச்சு கொள்றேன் நாளா. இதை எப்படி பிரிக்கிறேன் சரியா? இப்ப சொல்லுங்க. இப்ப இந்த வேர்போட சிம்பிள் வேர்ப்னு ஒண்ணு இருக்கு, ஐஎன்ஜி ஃபார்ம்னு ஒண்ணு இருக்கு. ரைட். இந்த வேர்பையும் ஐஎன்ஜி ஃபார்மையும் நான் எடுத்துடுறேன் இப்போதைக்கு. சரியா? எடுத்துட்டு நம்ம ஃபார்மேஷனை பார்ப்போம். இது தானே நீங்க படிச்சது? இது ஓகே தானே எல்லாருக்கும்? இதைத்தான் இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு வரோம். சரியா? இப்ப இதுல வேர்ப்னு வரும்போது நீங்க சிம்பிள் வேர்ப் படிச்சீங்க. அதாவது இது மூணையும் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர். அப்ப எனக்கு இப்ப சிம்பிள் வேர்ப்ல சொல்லுங்க பாப்போம். சிம்பிள் வேர்ப்ல பிரசன்ட் டென்ஸ் ஒன்னு, பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. I go to school. I go to school. Perfect. I go to school. Okay, miss. Where? I play with my friends. Sorry? I play with my friends. I play with my friends. Perfect. Where? Study in English.
I study English. Okay. Vera. He is my best friend. He is my best friend. இல்ல சார் ஃபார்மேஷன் இல்ல வேர்பை வச்சு சொல்லுங்க Verb. ஓ வேர்ப் ஒரு ஆக்ஷனை வச்சு சொல்லுங்க சார் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ரன் ஈட் ஜம்ப் அப்படி ஏதாவது வச்சு சொல்லுங்க சார் ஒன்று He cook rice and curry. He cooks rice and curry. He cooks rice and curry. Okay. She draws pictures. Sorry? She draws pictures. She draws pictures. Okay, she draws pictures. அப்போ உங்களுக்கு இப்ப சிம்பிள் ஃபார்ம் விளங்குது தானே? She plays badminton. Okay, no? Yes, sir. She plays badminton. சரி, இப்ப இது வந்து சிம்பிள் ஃபார்ம், right? இப்ப நான் இந்த சிம்பிள் ஃபார்மை delete பண்ண போறேன், right? ஓகே, இப்ப இது என்ன முடிஞ்சு? சிம்பிள் ஃபார்ம். இப்ப நான் இந்த நவுனையும் வேர்பையும் வச்சு ரைட் நவுனையும் அட்ஜெக்டிவையும் வச்சு நாங்க இந்த ஃபார்மேஷனை பார்க்க போறோம். இந்த verb ing ஃபார்மை நான் இப்போதைக்கு delete பண்றேன். ஓகே, delete பண்ணிட்டு ரைட் இப்ப இந்த ஃபார்மேஷன்ல பாப்போம் என்ன நடக்குதுன்னு. உங்களுக்கு இவ்வளவு நாள் செஞ்ச லெசன்ஸ் விளங்கி இருக்கான்னு நம்ம பார்ப்போம். யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கும் கிளியரா விளங்கணும்னு தான் கொஞ்சம் பெருசாவே கீறி இருக்கேன், இல்லாட்டி கொஞ்சம் விளங்க மாட்டேங்குது அதுல கிளியரா. ரைட், இப்ப இந்த ஃபார்மேஷன்ல நாங்க செய்ய போறோம். இந்த 3 ஃபார்மேஷன்ல இந்த நவுனை அட்ஜெக்டிவை வச்சு ஃபார்ம் பண்ண போறோம். ரைட், இப்ப இதுல ஒவ்வொன்றுலயும் உங்களுக்கு தெரியும் பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸும் வரும், பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின்ஸும் வரும். சரியா? இப்ப வந்து எனக்கு சொல்லுங்க, இதுல நவுன், சரியா, நவுனை வச்சு ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மேஷன் ஒன்னு சொல்லுங்க பாப்போம். I am a good teacher. I am a teacher. Noun மட்டும் தானே மிஸ், அப்ப I am a teacher. Okay. Kamala is clever girl. Kamala is a clever. Adjective வந்துட்டே சார். Kamala is a clever. வேற மிஸ் என்ன எனக்கு விளங்கல அது என்ன? Kamala is a girl. எனக்கு noun மட்டும் தான் வேணும். Okay, okay, okay. I read a newspaper. I read a newspaper. Okay. I read miss. Read வந்து verb வந்துருமே மிஸ். அப்ப என்ன இது? எனக்கு noun மட்டும் மிஸ். noun மட்டும் வச்சு வேணும். She is my friend. Teacher. Sorry? Student. என்ன மிஸ் விளங்கல? We are teachers. We are teachers. We are teachers. Okay, perfect. They are friends. They are friends. Okay, perfect. Vera? She is my friend. She is my friend. Okay. We are actors. We are actors. Okay, sir. They are cricket players. They are cricket players. Okay. We are teachers.
Sorry? They are teachers. They are teachers. Okay. He is football player. He is a football player. Okay. They are bakers. Sorry? They are bakers. They are bakers. Sorry, நான் இந்த sentence type பண்றேன். Bakers. Okay. Right. இது ஒரு example உங்களுக்கு. Right. இப்போ இது வந்து present form. Right. இதுலயே past form ஒன்னு சொல்லுங்க பாப்போம். They are bakers. அப்ப அதுக்கு வந்து past form என்ன? They were bakers. Perfect. They were bakers. Right. They were bakers. விளங்குதுன்னு நம்புறேன் யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கும். ரைட். இதையே வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லுங்க பாப்போம். They will be bakers. Perfect. They will be bakers. They will be bakers. இப்ப விளங்குதா உங்களுக்கு இது ஃபார்மேஷன்? இப்ப நீங்க இதை பிரிச்சு பிரிச்சு படிச்சீங்க. இப்ப இன்னைக்கு நான் அதை மூணையும் ஒன்னா போட்டிருக்கிறேன். இதுக்கு மேல உங்களுக்கு புரியுதா? இது இந்த ஃபார்மேஷன் புரியுதா உங்களுக்கு? அதுதான் எனக்கு வேணும். இந்த ஃபார்மேஷன் புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? இது வந்து என்னது? பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதையே நெகட்டிவ் சென்டென்ஸா சொல்லுங்க பாப்போம். எனக்கு இந்த they were bakersல வச்சு நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுங்க பாப்போம். இதையே பாஸ்ட்ல பிரசன்ட்லயே ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு They aren't bakers. They aren't bakers. Perfect. They aren't bakers. Right. Past tense க்கு சொல்லுங்க சார். They want bakers. They want bakers. Perfect, sir. They want bakers. அப்ப இங்க என்ன வரும்? They won't be bakers. They won't be bakers. Perfect, miss. They won't be bakers. I will miss a teacher. அடுத்தது சொல்லுங்க பாப்போம். அடுத்தது என்ன எங்கட ஃபார்மேஷன்? அடுத்த ஃபார்மேஷன் என்ன நவுன்ல? Yes. Positive question செஞ்சிட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ் செஞ்சிட்டோம். பாசிட்டிவ் Future tense. இல்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல அடுத்து நெகட்டிவ் क्वेश्चन இல்லையா மிஸ்? ஆமா. பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ் செஞ்சிட்டோம். அப்ப அடுத்தது பாசிட்டிவ் क्वेश्चन. அப்ப என்ன क्वेश्चन வரும்? பாசிட்டிவ் क्वेश्चंस எப்படி செய்வீங்க? Aren't they bakers? Aren't we bakers? அது present tense-க்கு போகும். Okay. Aren't we? Aren't we bakers? Perfect. Aren't they bakers? Sorry?
Are we bakers? என்ன இது aren't we negative தானே? Are we bakers? Are they bakers? Sorry. Are they bakers? பேக்ரவுண்ட் ரொம்ப நாய்ஸா இருக்கு. மைக் ஆன் பண்றவங்கட கொஞ்சம் பாருங்க. ரைட். அப்ப இங்க என்ன வரும்? Were they bakers? Were they bakers? Perfect. Were they bakers? Bakers. Yes. Right. அடுத்தது Weren't they be bakers? ஃபியூச்சருக்கு என்ன வரும்? Won't they be bakers? Bakers. Will Will be they bakers. will they be bakers? They Will they be bakers? மிஸ் மியூட் பண்ணுங்க மிஸ், பேசாத நேரம் ரொம்ப பேக்ரவுண்ட் நாய்ஸா இருக்கு. ரைட். அடுத்தது ஃபார்மேஷன் என்ன? அடுத்த ஃபார்மேஷன் நெகட்டிவ் கொஸ்டின். நெகட்டிவ் கொஸ்டின்ல பாஸ்ட் டென்ஸ் சொல்லுங்க பாப்போம். Want the bakers. Won't they bakers? Won't they? Want they bakers? Aren't they bakers? Aren't they bakers? Won't they be bakers? Aren't they bakers? Won't they be bakers? Won't they be bakers? இருக்குறா, எனக்கு அதை பார்க்க நேரம் இல்லை. இல்லாட்டி நான் ரூம் இதுல இருந்து ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படியெல்லாம் செஞ்சா. ரைட். பியாடால்ஸ் கிளாஸ்ல எத்தனையோ பேர் இருக்காங்க, யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம வேலை செய்யணும் நம்ம. ரைட். ஓகே. ரைட். இதுல ஃபார்மேஷன் இப்ப விளங்குச்சா? இதுதான் நீங்க படிச்ச சமரி. இவ்வளவு நாள் நீங்க படிச்சதுல சமரி நவுனை வச்சு மட்டும் எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுன்றதுக்கு இதுதான் உங்களோட சமரி. இப்ப இத நாங்க 4 ஒரு 5 லெசனா படிக்கிறோம், லெசன்ஸ்ல படிக்கிறோம். பட் சமரின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, ஒரு புக்ல இந்த ஃபார்மேஷன்ல உங்களோட சென்டென்சஸ் எழுதுங்க பாப்போம். குயிக்கா எழுதுங்க. நான் கேட்கறவங்க மட்டும்தான் சொல்லணும், எல்லாரும் சொல்ல போறது இல்ல. நான் கேட்கறவங்க சொல்லணும் கட்டாயம். இந்த இந்த இதை அப்படியே டிஸ்பிளே பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு விளங்குற மாதிரி. ஸோ I'll make it little big also. ஏன்னா யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கும் விளங்கணுமே. ஓகே. இப்போ ஃபார்ம் பண்ணுங்க பார்ப்போம் சென்டென்ஸ். இந்த 3 ஃபார்மேஷன்ல நவுனை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு 5 minutes தரேன்.
யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கும் லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் உங்களோட லெசன்ட சமரி. இப்ப இது புரிஞ்சிச்சுன்னா நீங்க பயப்படவே தேவையில்ல. அட்லீஸ்ட் ஒரு சின்ன சென்டென்ஸ் ஃபார்மேஷன், ரொம்ப பெருசா ரொம்ப பெரிய பெரிய சென்டென்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணணும்னு இல்லை. ஒரு பேசிக் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டை வச்சு ஒரு பேசிக்கா ஒரு இந்த 6 ஃபார்மேஷன் 8 ஃபார்மேஷனும் நமக்கு செய்ய தெரியுதான்னு நம்ம பார்த்துக்கொள்வோம். அதே ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். முடிஞ்சா யூடியூப்ல இருக்கிறவங்க பாஸ்ட்னு சொல்லி 4 ஃபார்மேஷன், ப்ரெசன்ட்னு சொல்லி 4 ஃபார்மேஷன், ஃபியூச்சர்னு சொல்லி 4 ஃபார்மேஷனையும் போட்டாலும் ஓகே தான். ஏன்னா இப்போ இவங்களுக்கு வாசிக்க எனக்கு கொடுக்க முடியும், யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வராதே. அப்ப அதனால நீங்க எழுதி பார்த்துட்டு டிரெக்டா டைப் பண்ணினாலும் ஓகே தான், பிரச்சனை இல்லை. யாராவது ரெடினா சொல்லுங்க, அதுக்கு வரைக்கும். மிஸ் பிரியதர்ஷினி ஏதாவது ஒரு ஃபார்மேஷன் முடிச்சிட்டீங்களா? மிஸ் பிரியதர்ஷினி அருணோதயம் ஏதாவது ஒரு ஃபார்மேஷன் முடிச்சிட்டீங்களா கூட வாசிக்கலாம். மிஸ் வினோதினி, மிஸ் ஃபர்சானா, மிஸ் அங்கே 3வதுல பாருங்க, ஃபியூச்சர் டென்ஸ்ல வாண்ட் தே பி தே பேக்கர்ஸ்னு வந்திருக்கு. டைப்பிங் எரர். ஓகே சார், தேங்க்யூ. சொல்லட்டுமா மிஸ்? ஓ சார், ரெடினா சொல்லுங்க சார். ஓகே. They are doctors. We are doctors. They were doctors. We were doctors. They will be doctors. Perfect. அடுத்த formation. They aren't doctors. They aren't doctors. They were not doctors. Want doctors. They were not doctors. They won't be doctors. They won't be doctors. Okay. Are they doctors? Are they doctors? Were they doctors? Were they, sir? Sir, அந்த pronunciation தான் சார் கொஞ்சம். Okay. Were they doctors? Were they doctors? Will they be doctors? Will they be doctors? Okay, perfect, sir. Want they doctors? Want they doctors? Aren't they doctors? Aren't they doctors? Won't they be doctors? Won't they be doctors? Perfect, sir. Thank you so much. Okay, thank you. Thank you for this opportunity. Thank you, miss. They are friends. Mangaleshwari, miss. சொல்லுங்க miss. என்ன miss? They are friends. They are friends. Okay. They were friends. They were friends. They will be friends. They will be friends. Okay. They weren't friends. They weren't friends. They weren't friends. They They were friends. Okay. They weren't friends. Mm-hmm. They won't be friends. They won't be friends. Okay. Were they friends? Were they friends? Weren't they friends? Miss first, இப்ப நீங்க first present சொல்றீங்களா past சொல்றீங்களா miss? First, past. Past. Okay miss. சொல்லுங்க. Were they friends? Weren't they friends? Weren't வந்து negative தானே miss? Yes. Were they not friends? Sorry. Were they not friends? Not வந்து negative தானே miss? Then were they friends? Were they friends? Are they friends? Present வந்து friends. Won't they be friends?
எதுக்கு மிஸ் ஃபியூச்சருக்கா? Future. Will they be friends தானே மிஸ்? Yes. Yes. Next one, final. Aren't they friends present? Okay, aren't they friends? Aren't they negative? Aren't they? Aren't they friends present? சரி, அது சரி. Aren't they Past miss, Future past. tense. Weren't they friends? Future-க்கா? Won't they be friends? Won't they be friends? Past. Present tense. Past. Aren't they friends? Present tense. Aren't they friends? Past-க்கு மிஸ். Past present சொல்லிட்டீங்க. Oh. Past tense. Weren't they friends? Weren't they friends? சரி மிஸ், சரி. Okay, perfect. அடுத்து யார் யூஸ் பண்ண போறீங்க டைமர்? They are teachers. They are teachers. ரெண்டு பேர் மைக் ஆன் பண்ணிருக்கீங்க. ரைட், சொல்லுங்க மிஸ். They are teachers. They are teachers. Negative வந்து அதுல they aren't Okay. teachers. Okay, they aren't teachers. Are they teachers? Are they teachers? They were teachers. மிஸ் ஒரு ஃபார்மேஷனை முடிச்சிருவோமே. They are teachers. They aren't teachers. Are they teachers? Aren't they teachers? Oh, yes. Okay, அடுத்த ஃபார்மேஷன் போவோம் மிஸ். அடுத்தது எது போட போறீங்க? Past. பாஸ்ட்க்கு போங்க மிஸ். அப்ப They were teachers. they were teachers. They weren't teachers. They weren't teachers. Were they teachers? Were they teachers? Okay. Weren't they teachers? Futures. They will be teachers. They will be teachers. They won't teachers. Though they won't be teachers. Will be their teachers. Will they be teachers? Will they be teachers? Will be their teachers. Won't they be teachers? Won't miss. திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் அந்த இந்த மாதிரி டேபிள் ஒண்ணு போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் டேபிள் ஒண்ணு இருந்துச்சுன்னா உங்களுக்கு குழம்பாது. மற்றது எனக்கு இனிமே தேல சென்டென்ஸ் வேணாம். வேற ஏதாவது ஃபார்மேஷன் போவோம். தேன்னு இப்ப எல்லாரும் தே சொல்லியாச்சு. வேற ஃபார்மேஷன் போவோம். வேற யார் ரெடியா இருக்கீங்க? நான் ஷர்மிளா ரெடியா இருக்கீங்களா? மிஸ் தேவதர்ஷினி மிஸ் வாசிங்க மிஸ். மைக் ஆன் பண்ணிருக்கீங்க. We are dancers. We are dancers. We will be dancers. We will be dancers. Okay. We were dancers. We were dancers. Okay, miss. அடுத்த formation. We aren't dancers. We aren't dancers. We won't dancers. We won't be dancers. We won't be dancers. அடுத்தது. We weren't dancers. We weren't dancers. Okay. அடுத்தது. Are they dancers? Are they dancers? Positive questions. Sorry, miss. Are we dancers? Are we dancers? அடுத்தது miss. Were we dancers? Were they dancers? ஆர்டர் குழப்பறீங்க மிஸ். சரி பரவாயில்ல, சொல்லுங்களேன். கடைசி ஃபியூச்சருக்கு சொல்லுங்க மிஸ். ஃபியூச்சர் பாசிட்டிவ் क्वेश्चन சொல்லுங்க. Will we be dancers? Sorry miss. Will we be dancers?
Will we be dancers? Were they dancers? Were they dancers? Were they dancers? Were we dancers? தானே மிஸ் were we dancers? நீங்க தேக்கு போயிட்டீங்க. Were we dancers? Okay, இப்போ sorry. கடைசி ஃபார்மேஷன் போங்க மிஸ். Aren't we dancers? Aren't we dancers? Weren't we dancers? Weren't we dancers? Won't Won't சொல்லுங்க மிஸ். Won't we be dancers? அப்படித்தானே? yes, miss. Right. Okay, miss. Thank you. Yeah, perfect, miss. Right. Okay. Good. யாராவது ட்ரை பண்ண விரும்புறீங்களா? நான் அடுத்ததுக்கு போக முதல்ல. I was a cricketer. திருப்பி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? கொஞ்சம் இப்ப எல்லாம் குழம்பிடுமா? Doctor, I Yes. will them. I will I was a cricketer. மிஸ் கொஞ்சம் இருங்க. யார் 2 பேர் வாசிக்கிறீங்க? ஒரு ஆள் வாசிங்க கொஞ்சம். தமிழ் செல்வி மிஸ் சொல்லுங்க. தமிழ் செல்வி மிஸ் மைக் ஆன்ல இருக்கு மிஸ், நீங்க சொல்லலாம். They were dancers. They were dancers. மிஸ் அதே They were. வேணாம் மிஸ். தே வேணாம் மிஸ். தே சொல்லிட்டோம் நிறைய. வேற He ஃபார்ம். he was dance. He was dancer. He was a dancer. He wasn't a dancer. He wasn't a dancer. Was they dancer? Okay. என்ன மிஸ் திருப்பி சொல்லுங்க. Was they Was they dancer? dancers? Was he dance? Sorry, miss. Was he dancer? கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் முதல்ல இருந்து வாசிங்க மிஸ் திருப்பி. He was dancer. A dancer. Was a dancer. He பத்தி அவரை பத்தி பேசுறீங்க. ஓகே. He was அடுத்தது Dancer. ஆ He wasn't a dancer. perfect. அடுத்தது Was he a dancer? was he a dancer? Perfect. Wasn't he a dancer? Okay, miss. Perfect. அடுத்தது அடுத்த ஃபார்மேஷன் போங்க மிஸ். He is a dancer. He is a dancer. Okay. He isn't a dancer. Perfect. He isn't a dancer. Is he dancer? Is he a dancer? Is he Isn't he a dancer? Isn't he a dancer? Dancer. Perfect, miss. அடுத்தது future போங்க மிஸ். He will be dancer. A dancer. A dancer. He will be a dancer. He won't be dancer. A dancer. Dancer. Will he be a dancer? Will he be a dancer? Wasn't வராது miss இங்க. Sorry, miss. Won't he be a dancer? Won't he be a dancer? Okay, miss. Perfect. Right. Thank you, miss. Right. இப்போ நாங்க போவோம் adjective formationக்கு. Right. Adjective formationல positive question, positive sentenceக்கு போவோம். Right. ஐயில செய்யறானே இப்ப.
I was a clever student. I wasn't a clever student. எல்லாரும் இந்த சார்ட்டை புக்ல போட்டுக்கொள்ளுங்க. ஒரு புக் எடுத்து இந்த சார்ட்டை கொஞ்சம் கீறிக்கொள்ளுங்க. அப்பதான் கிளியரா இருக்கும். இல்லாட்டி நீங்க மேலோட்டமா பார்த்து சொன்னீங்கன்னா யாருக்குனாலும் குழம்பும் தான். அதனால பெட்டர் இந்த சார்ட்டை கீறி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அதை எழுதிட்டு எனக்கு வாசிக்கும் போது ஈஸியா இருக்கும். எனக்கு யூடியூப்ல கொஞ்சம் ஃபார்மேஷன் எல்லாமே இருக்கிற மாதிரி தெரியல. அதனாலதான் நான் வாசிக்கல. ஓகே, ஒரு ஆள் போட்டிருக்காங்க, வாசிக்கிறேனா? ஓகே. யாராவது ஒருத்தர் என்னோட ஹெல்ப் பண்ணுங்க பாப்போம். நான் போடுறது சரியான்னு பாப்போம். நீங்க சொல்ல சொல்ல நான் டைப் இந்த ஃபார்மேஷனுக்கு யார் வாரா என்னோட டைப் பண்ண இல்ல, எனக்கு நீங்க ரீட் பண்ணுங்க, நான் டைப் பண்றேன். யாராவது ஒரு ஆள். தமிழ்ச்செல்வி இருக்கீங்களா? தமிழ்ச்செல்வி ட்ரை பண்றீங்களா? இல்லாட்டி வேற யாருனாலும் ஓகே, எனக்கு யாருனாலும் பிரச்சனை இல்ல. ரைட், ஓகே மிஸ். யா, கேரி ஆன் மிஸ். யூ ரீட். இப்ப இதை ரீட் பண்ணுங்க மிஸ். எனக்கு பாஸ்ட்ல அட்ஜெக்டிவ் ஆட் பண்ணி நான் செய்துட்டேன். சோ நீங்க ரீட் பண்ணுங்க. பாருங்க இந்த சென்டென்ஸ் என்னென்ன சென்டென்ஸ் நீங்க தான் சொல்லி சொல்லி செய்யணும். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். இத ஃபர்ஸ்ட் I was a clever student in past tense. Shall I tell it in present tense, ma'am, or shall I read this? Illa miss, what you have to do is first read it out and you have to explain what the form is. Which form is it? Okay. I was a student. It is past tense. Simple past tense. Wait. I was a clever student. Clever student. It is a past tense. Okay. I wasn't a clever student. That is negative. Yeah. So first sentence is positive, past formation. This what you're reading is the past formation, and the first sentence is positive sentence. Okay. Yeah. Right. Second one is negative. Okay. Negative sentence. Negative yeah. sentence. Yeah. Third one is question. Yeah, read it out. Was I a clever student? That is a question. Okay. Another one, wasn't I a clever student? That is a negative question. Okay, miss. Okay, na. So, எல்லாருக்கும் விளங்கிச்சா? இப்ப நாங்க past formation செஞ்சோம். past formationல first வந்தது positive sentence. I was a clever student. அப்புறம் வருது negative sentence. I wasn't a clever student. அடுத்தது வரது positive questions. Was I a clever student? அதே மாதிரி negative question. Wasn't I a clever student? Okay. Is that clear?
எல்லாருக்கும் விளங்குச்சா இந்த ஃபார்மேஷன்? பாஸ்ட் ஃபார்மேஷன் விளங்குச்சு. அட்ஜெக்டிவ் சேர்த்திருக்கேன். ஸ்டூடெண்ட்னு மட்டும் போட்டிருந்தா அது வந்து நவுனோட முடிஞ்சிருக்கும். நான் இப்ப இங்க என்ன சேர்த்திருக்கேன்? அட்ஜெக்டிவ் ஒன்னு சேர்த்திருக்கேன். அந்த ஃபார்மேஷன் தான் இப்ப நாங்க செய்யறோம். விளங்குச்சா? இப்ப இது ஓகேயா? இப்ப அடுத்த ஃபார்மேஷனுக்கு எல்லாரும் ரெடியாங்க பாப்போம். ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம் எல்லாரும் எழுதுறதுக்கு. நான் அடுத்தது டைப் பண்ணும் வரைக்கும். இப்ப அடுத்தது யார் என்னோட ரீட் பண்ண போறேன்? நான் டைப் பண்றதை யார் எக்ஸ்பிளைன் பண்ண போறா? யாரு ட்ரை பண்றீங்க? Present மிஸ் ஃபாரிஸ் positive சொல்லுங்க மிஸ். person. I am a clever student. ஐ ஆம் அ கிளவர். மிஸ் ஒரு நிமிஷம் இருங்க. Right, Miss, carry on. Present positive sentence. I am a clever student. Negative present sentence. I am not a clever student. Positive question sentence. Am I a clever student? Negative question sentence. Am I not a clever student? Am I not a clever student? So இப்ப இது வந்து என்ன formation? Thank you, Miss. இப்ப இது என்ன formation? இது வந்து present. Present formationல positive sentence பார்த்தோம், positive question பார்த்தோம், negative sentence பார்த்தோம், negative question. So it says I am a clever student. Positive sentence. Right. Sorry. I am not a clever student. I am not a clever student in a negative presence, right? Negative sentence la present form. அடுத்தது வந்து am I a clever student? Positive question la present formation. அடுத்தது வந்து am I not a clever student? வந்து negative question la present formation. Okay, இது எல்லாருக்கும் விளங்குச்சா? இது இந்த formations ஓகேயா? கிளியரா? இன்னும் explanation வேணுமா? ரைட். இப்ப அடுத்தது நான் போறேன் ஃபியூச்சர். ஃபியூச்சரை பார்ப்போம் எப்படி போக போறோம். எப்படி வரும்? I will be a clever student. I will be a clever student. I will be a I won't teacher. be a clever student. I won't be a clever student. Will I be a clever student? Will I be a clever student? Won't I be a clever student? Perfect, miss. Thank you. இப்ப இதே மாதிரி இப்ப எல்லாம் டக் டக்னு எழுதுங்க. எழுதி Shall I read it, madam? I wrote it. Sure, miss. Yes. She was a good beautician. She was a good beautician. He wasn't a good beautician. He wasn't a good beautician. Was she a good beautician? Sorry, miss? Was she a good beautician? Was she a good beautician? Wasn't she a good beautician? Wasn't she be a good beautician? Perfect, miss. Next one, present. She is a good beautician. She is a good beautician. She is not a good beautician. சொல்லுங்க மிஸ்.
Is she a good beautician? Isn't she a good beautician? Perfect, miss. Perfect. Thank you. She அடுத்தது will be she will be a good beautician. Okay. She won't be a good beautician. Will Okay. she be a good beautician? Won't she be a good beautician? Okay, miss. Perfect. Right. Thank you. Okay. Miss, I am telling. Okay. I was a handsome boy. I was a handsome boy. I wasn't a handsome boy. I wasn't a handsome boy. Wasn't a handsome boy. Was I a handsome boy? Was I a handsome boy? Wasn't I a handsome boy? Wasn't I a handsome boy? Perfect, sir. அடுத்தது. Present tense. I am a handsome boy. I am a handsome boy. Okay, sir. I am not a handsome boy. Okay. Am I a handsome boy? Okay. Am I not handsome boy? Okay, perfect. Okay, sir. Future tense. I will be a handsome boy. Okay. I want be a handsome boy. Okay. Will I a handsome boy? Will I be a handsome boy? Perfect. Okay, sir. Want I be a handsome boy? Perfect, sir. Okay. Okay, thank you. Thank you. Thank you. ரைட். இப்போ கொஞ்சம் யூடியூப்ல இருக்கிறத வாசிச்சுட்டு வரேன். ஸோ இதுல இருக்கு. ஓகே ரைட். ஒவ்வொரு ஃபார்மேஷன் அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப நான் அதுல சிலதுகள் இப்போ ஒரு அட்லீஸ்ட் 2-3 ஃபார்மேஷன் இருக்கிறத சரி வாசிக்கிறேன். ஓகே. They will be scholars. They won't be scholars. Will they be scholars? Won't they be scholars? Perfect, Miss. யார் இது? Miss Hamsi. Perfect. Next one. Formation இருந்தா மட்டும் தான் வாசிப்பேன். Past. We were teachers. We weren't teachers. Were we teachers? Weren't we teachers? Teachers-னு வரணும். Teacher-னு வராது. அடுத்தது. She wasn't a teacher. She isn't a teacher. She isn't. அது இல்ல. She will be a teacher. She won't be a teacher-னு வரணும். அப்ப நீங்க எழுதியிருக்க ஃபார்மேஷன் படி. மிஸ் திலானி பன்னீர்செல்வம். அடுத்தது. We are teachers. We are not teachers. We are. இது ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறீங்களே. ன்னு போட்டா எனக்கு வாசிக்க முடியாது. நாங்க இங்கிலீஷ் படிக்கிறோம். மெசேஜ் அனுப்பல. அப்ப நீங்க டைப் பண்ணாதான் எனக்கு வாசிக்கலாம். She was a doctor. She is a doctor. No. Formation பிழைக்குது. He is actor. He is not a. He is not actor. Is he actor? Isn't he? என்ன சொல்றது? நவுன் வந்து சிங்கிள் ஃபார்ம், அதாவது என்ன சொல்றது, ஒருமையா இருக்கும் போது நீங்க வந்து கட்டாய சிங்குலரா இருக்கும் போது ன்றது பாவிக்கணும். அப்பதான் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அடுத்தது. வாஸ் ஷீ டீச்சர்? இஸ் ஷீ டீச்சர்? வாஸ் ஷீ அ டீச்சர்னு வரணும். இஸ் ஷீ அ டீச்சர்? வில் ஷீ பி அ டீச்சர்? அப்படித்தான் ஃபார்மேஷன் வரணும். அப்புறம் they were teachers. They weren't teachers. Were இல்ல, குழப்பி இருக்கிறீங்களே. ஓகே. இப்ப நாங்க இப்படி செய்வோம். இதுல Anne is an innovative lecturer. Anne isn't an innovative lecturer. Is Anne an innovative lecturer? Isn't Anne an innovative lecturer? Right. Present formல போயிருக்காங்க ஹம்சி. Perfect. They were doctors. They weren't they weren't doctors. Were they doctors? Weren't they doctors? Perfect. அடுத்தது. I was a good girl. I was my இதெல்லாம் குழம்பிட்டு. ரைட். ஓகே. நான் இப்ப இதை நம்ம செக் பண்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. இப்ப இந்த இது புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? நான் இந்த ஸ்லைடை வந்து ரிமூவ் பண்ணவா? இந்த ஸ்லைடை நான் ரிமூவ் பண்ணா ஓகேயா? நீங்க எழுதிக்கிட்டீங்களா இந்த ஃபார்மேஷன்ஸ? டேபிள கீறிக்கிட்டீங்களா எல்லாரும்? எல்லாட்டையும் இருக்கு. ஓகே. இப்ப நான் அந்த டேபிளை நான் ரிமூவ் பண்ண போறேங்கன்னு இருந்து. இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறது என்னன்னு சொன்னா, இப்ப இதுல மிஸ்டேக்ஸ் இருக்குது. எல்லாருமே பெர்ஃபெக்டா செய்யல.
அப்ப நம்ம இதை வந்து ஒரு கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பார்க்கணும். அப்ப நம்ம என்ன செய்யலாம்னு பார்ப்போம். இப்ப நான் டேபிளை ரிமூவ் பண்றேன். டேபிள் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இப்ப எனக்கு இதை இப்ப இவ்வளவு நாள் இப்ப நான் இவ்வளவு பெரிய ரிவிஷன் செஞ்சதை இப்ப நம்ம ரிவைஸ் பண்ணணும், இல்லாட்டி வேலை இல்லை தானேனா. அப்ப அதனால நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, வெப்சைட்டுக்கு போங்க. ஓகே, IAFQE. எத்தனை பேருக்கு வெப்சைட்டுக்கு போக தெரியாது? யாராவது வெப்சைட்டுக்கு போக தெரியாதவங்க இருக்கிறீங்களா? போயிட்டு இந்த அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் செய்ய தெரியாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? இதுல தெரியாட்டி சொல்லுங்க. பாருங்கப்பா, இதுல வந்து ஓகே, இதுதான் ஸ்கிரீன் வைங்களேன். இப்ப நீங்க போகணும் எங்க, IAFQEன்றத பிரஸ் பண்ணீங்கனாலே இப்படி வரும். அப்ப இதுல வந்து இப்ப நான் இது கூட ப்ரௌஸ் பண்றதுனால எனக்கு டாப்ல வரும். உங்களுக்கு இந்த ஐக்கனை பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் அசோசியேஷன் ஐக்கன் சொல்லி. அப்ப அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ்ல அகாடமிக்ஸுக்கு போங்க. அகாடமிக்ஸ் மேல மவுஸை வச்சிங்கன்னு சொன்னா அதுல ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு வரும். அந்த பேஜ்ல ரைட், இப்ப லெசன் 5. ஓகே, நாங்க இப்ப லெசன் 5ல தான் இன்னைக்கு இருக்கோம். லெசன் 5 கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படித்தானே பேஜ் வரும். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னா, நீங்க வந்து கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் ஃபார்முக்கு போங்க. இது இன்னைக்கு உங்களுக்கு ஓகே, இது நான் சார்ட்ட கேட்கிறேன் அது என்ன ஆச்சுன்னு. இல்லாட்டி அதுல நான் வேறொரு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த இதை ரிமூவ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. இருங்க பாப்போம். இதுல அந்த கொஸ்டின்ஸ் டைப் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு இடம் இருக்கும் தானே, ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்ஸ் அண்ட் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் தானே. இதுல ஓகே, நான் சார்ட்ட சொல்லி நான் இதுல இந்த கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் ஃபார்ம் போட சொல்றேன் உங்களுக்கு. அப்ப நம்ம முதல் லெசன்ல இது இருக்கான்னு அந்த ஷீட் இருந்துச்சுன்னா முதல் லெசன்ல உள்ளதுக்கு நமக்கு செய்யலாம். இருங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் லெசனுக்கு போயிட்டு இல்லாட்டி கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் ஃபார்ம் ரிமூவ் ஆயிருக்கு. ஓகே, நான் அந்த ஷீட்டை சாரை போட சொல்றேன். நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, அதுல போயிட்டு இந்த டேபிள்ல இருக்கிற மாதிரியே இந்த ஃபார்மேஷன்ஸுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி போடுங்க. ரைட், இந்த டேபிளை இது பண்ணியே போடுங்க. அப்ப எனக்கு அதுல கரெக்ஷன்ஸ் பார்த்து உங்களுக்கு அனுப்பலாம். சரியா? நான் இப்ப இன்னைக்கு சார்ட்ட சொல்லி சொல்லுங்க மிஸ். மத்த 4 லெசன்ஸுக்கும் நாங்க போட்டோம் மேடம். அந்த கரெக்ட் பண்ணினான்றது அந்த தெரியவே மேடம். அதை எப்படி பார்த்துக்கொள்றேன்றத சொல்லிடுமா மேடம்? கண்டினியூஸ் அசஸ்மெண்டா செல்ஃப் அசஸ்மெண்டா? செல்ஃப் அசஸ்மெண்ட்டும் செஞ்சேன். செல்ஃப் அசஸ்மெண்டா உடனே விவி ஸ்கோர்ஸ் போல வருது. அது பொதுவா எல்லாமே கரெக்டா வந்துச்சு. சிலதுல ஒன்று அப்படி பிள்ளை இருந்துச்சு. ஆனா கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்ல தான் இந்த கரெக்டா இல்லையான்றதை செக் பண்ணிக்கொள்ள எப்படின்றத. கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் ஃபார்ம் இஸ் யூஷுவலா இப்ப லைவ் செஷன் இப்படி வரும்போது தான் நாங்க கரெக்ட் பண்றது. அப்ப நாங்க அதை ஓபன் பண்ணி காட்டி உங்களுக்கு இதுல உள்ள மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். யூஷுவலா அப்படித்தான் செய்யறது. நான் அப்படின்னு சொன்ன இப்ப நெக்ஸ்ட் வீக்ல இருந்து திஷான் சார் வருவாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொல்றேன் அந்த கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் ஃபார்ம்ல உள்ளதுல உங்களுக்கு கரெக்ஷன்ஸ செஞ்சு தர சொல்லி. சரியா? நான் அதை 4 லெசன்ஸ்ல முடிச்சிட்டேன். நான் செஞ்சு போட்டிருக்கேன். ஓகே, நான் செக் பண்ணிட்டு நான் சாரோட செக் பண்ணிட்டு அந்த ஷீட் இப்ப டெம்பரரியா ரிமூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது இருக்கும். நான் என்னன்னு பார்த்துட்டு அந்த ஷீட்ல முடிஞ்சா அதை டைப் பண்ணுங்க. அப்ப எனக்கு செக் பண்ணி உங்களுக்கு ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு
கரெக்ஷன்ஸ் பார்த்து அனுப்புறேன். ரைட்? இப்ப ஓகே இதுல மேடம். வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபார்முக்கு போங்க. செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபார்முக்கு போனீங்கன்னு சொன்னா இன்னைக்கு மேடம் அது செல்ஃப் அசஸ்மெண்ட்டும் காட்டுது இல்ல இன்னைக்கு. அதுதானா? சரி, நான் சர்ட்ட செக் பண்றேன். அப்ப ஏதாவது வெப்சைட்ல தான் ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஏன்னா இல்லாட்டி அது எல்லாமே ரிமூவ் ஆக ரீசன் இல்ல. நம்ம பார்ப்போம் என்னன்னு சொல்லி. ஓகே, சரி, தேங்க்யூ. அதை நான் சர்ட்ட செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். அப்ப இப்ப இன்னைக்கு லெசன்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இப்ப இன்னைக்கு செஞ்ச லெசன்ல டேபிள் எல்லாரும் கீறி வச்சிட்டீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப இந்த ஃபார்மேஷனை நீங்க ஒழுங்கா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஃபார்மேஷன் சரியா புரிஞ்சிட்டுன்னு சொன்னா உங்களுக்கு மேலும் மேலும் லெசன் செய்யும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைட்? இதே மாதிரி நீங்க எல்லா ஃபார்மேஷனுக்கும் எழுதுங்க. எப்பவுமே ஒரே சப்ஜெக்ட் எடுக்காம ஐன்னு வந்தா எப்படி வரும், யூன்னு வந்தா எப்படி வரும், தேன்னு வந்தா வி அப்படின்னு ஒவ்வொரு ஃபார்மேஷனுக்கும் எழுதி பாருங்க. அது இல்லாம இப்ப ஒரு ட்ரீய பத்தி எழுதும் போது ஒரு ஒரு மேங்கோ ட்ரீ அப்படின்னு பத்தி மேங்கோ ட்ரீல வச்சு எழுதுறேன்னா மேங்கோ ட்ரீஸ் எப்படி சொல்லலாம் நம்ம? எக்ஸ்கியூஸ் மேடம், அதுல அந்த கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்ல இந்த மூணு கொஸ்டின்ஸ் தானே வருது. லாஸ்ட்டுக்கு வந்து நாங்க ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணணும். அதுல நான் ரெண்டு லெசன்ஸ்ல கிரியேட் பண்ணினேன். மூணாவது லெசன்ஸ்ல கிரியேட் பண்ண அந்த ஃபுல் நாங்க இதுவரைக்கும் படிச்சதை வச்சு செய்யணும். அப்படின்னா எல்லா ஃபார்மேஷன் செட் ரெப்ரசன்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்தா பரவாயில்லையா? அதுதான் நான் பாக்குறேன் மிஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல திஷான் சார் உங்களுக்கு அதை பத்தி பிரீஃபிங் ஒன்னு தர சொல்றேன். மற்றது வந்து நீங்க தான் அந்த ஸ்டோரி கிரியேட் பண்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்க. அப்கமிங் வீக்ஸ்ல இப்ப இன்னைக்கு சார் அந்த ரிவிஷன் செய்ய சொன்னனால நான் இன்னைக்கு அதை டச் பண்ணல. நான் உங்களுக்கு அப்கமிங் வீக்ஸ்ல நான் சரி திஷான் சார் சரி அந்த ஸ்டோரி கிரியேஷனுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். எங்களுக்கு அந்த எல்லா இதையும் மிக்ஸ் பண்ணின மாதிரி வந்தா பரவாயில்லையான்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா. ஃபார்மேஷன்லயா மிஸ்? ஓ, ஃபார்மேஷன் எல்லாம் ஸ்டோரியில எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாரதுன்னா அது வந்து பிழையா இருக்கும் என்ன மிஸ்? இப்ப நம்ம ஒரு ஸ்டோரி எழுதும் போது ஒண்ணு நிகழ்காலத்துல எழுதுவோம், இல்லாட்டி எதிர்காலத்துல எழுதுவோம், இல்லாட்டி இறந்த காலத்துல எழுதுவோம். அப்ப எல்லாமே மிக்ஸ் பண்ணி வர்றதுங்கிறது இம்பாசிபிள் ஏன்னா மிஸ்? அப்ப அந்த ஸ்டோரியே விளங்காம போயிரும். எதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணுமோ அதுக்கு அதை யூஸ் பண்ணோம்னா சரி. நாங்க எழுதுற ஸ்டோரி நரேஷனை பொறுத்து நம்ம ஒரு சாம்பிள் ஒண்ணு செய்வோம். நான் திஷான் சட்டையும் கதைக்கிறேன். சாம்பிள் ஸ்டோரி ஒண்ணு செய்வோம். அதை வச்சு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா எடுத்துக்கலாம். ஓகே மிஸ், ஓகே. இப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். வெப்சைட்ல ஏதாவது இஷ்யூவா இருக்கும், இல்லாட்டி அது ஓப்பன் ஆகாம இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நான் என்னன்னு செக் பண்ணிட்டு சாரை கொஞ்சம் அதை அப்டேட் பண்ண சொல்றேன். அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா அந்த கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் ஃபார்ம்ல நாங்க இன்னைக்கு செஞ்ச அந்த டேபிளை நீங்க அப்படியே கொஸ்டினை பண்ணாம நீங்க அப்படியே டைப் பண்ணி போடுங்க. அப்ப நான் செக் பண்றேன். அதை செக் பண்ணிட்டு கூட எனக்கு ஆன்சர்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம். அதுல நான் கரெக்ஷன்ஸை போடுறேன், ஹைலைட் பண்ணி சரி கரெக்ஷன்ஸை போடுறேன். சரியா? வேற எப்படி கொஞ்சம் போடுறேன்றதையும் கொஞ்சம் எங்களுக்கு கிளியர் பண்ணினா நல்ல. ஏன்னா இதுக்கு முதல் நான் போட இல்லை. அசஸ்மெண்ட்ஸா? ஓ மிஸ் இப்ப இன்னைக்கு நம்ம இந்த வெப்சைட்டுக்கு போன மாதிரி நீங்க பாத்தீங்க தானே, IAFQE போயிட்டு அதுல வந்து வெப்சைட் ஓபன் ஆகும். ஓபன் பண்ணோன்னா அகாடமிக் ஐக்கனை கிளிக் பண்ணுனீங்கன்னு சொன்னா அது உள்ளுக்கு ஸ்பீக் இன் இங்கிலீஷ்னு இருக்கும். அதுல வந்து கீழே போனீங்கன்னு சொன்னா லெசன் 1 லெசன் 2ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு லெசனுக்கான வீடியோஸ் அதுக்கான செல்ஃப் அசஸ்மெண்ட் ஷீட்ஸ் இருக்கும். இப்ப இன்னைக்கு எனக்கு கிளிக் பண்ணி காட்ட முடியல, ஏன்னா வெப்சைட்ல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஓபன் ஆகுது இல்ல. இல்லாட்டி நான் திருப்பி உங்களுக்கு காட்டலாம். இப்ப நான் ஓபன் பண்ணாலும் அது என்ன சொல்றது ஓபன் ஆகுது இல்ல. சரியா? அப்ப நான் அப்கமிங் வீக்ஸ்ல அது என்ன இஷ்யூன்னு பார்த்துட்டு அதை இன்னொருக்கா திருப்பி சார திருப்பி காட்ட சொல்றேன். சரியா? அது இல்லாம வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதா உங்களுக்கு? இப்ப செய்துட்டு வர லெசன் எல்லாம் புரியுதா? ஓகேயா? உங்களுக்கு ஏதாவது பிரயோசனம் இருக்கா? இல்லாட்டி இல்ல அது அப்படியே போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி இருக்கா? ஏதாவது அப்கிரேடிங் இருக்குதா? என்ன ஃபீல் பண்றீங்க?
ஏதாவது விளங்குதா? டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர். ஓகே, யூஸ்ஃபுல்லா இருக்கா லெசன்ஸ்? இல்லாட்டி நாங்க ஏதாவது மாடிஃபை பண்ணணுமா? ஏன்னா இப்ப வந்து நீங்க வீடியோஸ் மட்டும் பார்க்க போறது இல்ல. இப்ப நீங்க எங்களோட லைவ் செஷன்ல இருக்கிறனால உங்களுக்கு ஏதாவது மாடிஃபிகேஷன் தேவையா இருந்தா அதை கூட நாங்க இன்க்ளூட் பண்ணலாம். அதுக்காகத்தான் கேக்குறேன். ஏதாவது உங்களுக்கு நாங்க இன்னும் கொஞ்சம் ஏதாவது மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஏன்னா இப்ப இது வந்து லெக்சர் சீரிஸ் வந்து ஒரு ஃபார்மேஷன்ல தான் சார் கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபார்மேஷன்லயே போனா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுதான் சாரோட இது. அப்ப அது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது சப்போர்ட் வேணுமா? ஏதாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அப்கிரேடிங் ஏதாவது வேணுமான்னு சொன்னீங்கன்னு சொன்னா அதை கூட சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லாட்டி அந்த ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ்ல சரி கொஞ்சம் டைப் பண்ணி போடுங்க. அப்ப சாருக்கு அதை பார்க்கக்கூடியதா இருக்கும். சரியா? வேற ஏதாவது இருக்குதா? இல்லாட்டி நம்ம வைண்ட் அப். மேம் எக்ஸ்கியூஸ் மீ, நான் போன வீக்ல படிச்சதை திருப்பி பார்க்கணும்னு சொன்னேன். இப்போ அப்போ நாங்கள் வந்து இதாகி போகல. திஸ் வீடியோ இஸ் பிரைவேட் விழுது. ஏ காரணம் எது மிஸ்? இப்ப இன்னைக்கு பாக்குற வீடியோவா? இப்ப போன வீக்ல பார்த்ததுல இப்ப எனக்கு சில நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ள கிடைக்கலன்னு நான் நீங்க செல்றத நல்ல வேலையும் கொண்டு திருப்பி நாங்க கொஞ்சம் எழுதிக்கொள்ள பாக்குறேன். அதர் டைம்களுக்கு அப்படி டச் பண்ணி போகல மிஸ். இப்படிதான் இப்ப இது வந்து இப்ப லைவா யூடியூப்ல போய்கிட்டே தான் இருக்கும். இப்ப லெசன் முடிஞ்சோன்னு இன்னைக்கு நைட் வரைக்கும் அது லைவ் யூடியூப்ல இருக்கும் மிஸ். இப்ப நாளைக்கு மேடம் 10:30 வரைக்கும் இருக்கும். 10:30க்கு போறதுதான் க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுன பிறகு திருப்பி மிஸ் அதை எடிட் பண்ணுவாங்க. எடிட் பண்ணிட்டு திருப்பி எப்படியுமே இப்ப லெசன் 4 வரைக்குமே யூடியூப்ல இருக்கு மிஸ். இப்ப நானும் இப்ப செக் பண்றது தானே இருக்கு. இப்ப வியூஸும் நான் பார்த்தேன். இப்ப நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. அதுக்கு பிறகு கூட எடிட் பண்ணி போட்ட பிறகு கூட நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. இப்ப நான் செஞ்ச 2 நான் இப்ப இது 3வது லெசனா? ஆமா, 3வது லெசன் செய்றவங்களோட சார் செஞ்ச 2 லெசனும் இருக்குது. எல்லாமே இருக்கு மிஸ். அதுல நீங்க யூடியூப்ல போயிட்டு அதே இதுல பாருங்க மிஸ். சிங்களம் தமிழ், சிங்களம் தமிழ்னு மாத்தி மாத்தி இருக்கும். ஸ்பீக்கிங் சரி இங்கிலீஷ் மேடம், இன்றைக்கே காட்டாது, நாளைக்கு தான் அது காட்டும் மேடம் யூடியூப்ல. ஃபார்ம் வந்து நாளைக்கு தான் மிஸ். இப்ப இன்னைக்கு முடிச்சோன்னே நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் நாளைக்கு அவங்க கொஞ்சம் எடிட் பண்ண டைம் போகுமா இருக்கும். மேபி ஒரு நாள் கேப்ல அப்லோட் பண்ணிடுவாங்க மிஸ். எப்படியும் இப்ப இன்னைக்கு போட்டா Thursdayக்குள்ள திருப்பி அப்லோட் ஆயிரும். ஓகே தானே மிஸ்? வேற ஏதாவது தெரிஞ்சுக்கொள்ளணுமா? வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு? அப்ப இன்னைக்கு எதுவும் மீட்டிங் இல்லாதனால சார் சொன்னாரு எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருந்தா உங்கள்ட்ட எல்லாம் கேட்டு அப்ப இருந்தா இன்னைக்கு சொல்லுங்க. ஏன்னா சில நேரம் உங்களுக்கு மீட்டிங்ஸ் இருக்கும். அப்ப நம்ம ஃபாஸ்டா செய்யக்குள்ள இதெல்லாம் கதைக்க முடியாது. ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? சொல்லுங்க மிஸ். மிஸ், எங்களுக்கு அந்த அசைன்மெண்ட்ஸுக்கு ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்களா? இல்ல மிஸ், அதுக்கு டைம் பீரியட் இல்ல. இங்கிலீஷ்ல இல்ல, மத்ததுகளுக்கு மேடம் வித்தின் 3 வீக்ஸ் கொடுத்துருக்காங்க மத்த சப்ஜெக்ட். இது இங்கிலீஷ்ல அப்படி இல்லைல்ல. இங்கிலீஷ்க்கு வந்து அது வேறையா தானே மிஸ் போகுது, அதுக்கு இல்ல. தேங்க்யூ மிஸ். இன்னைக்கு செஞ்சது அந்த சமரி மாதிரி நீங்க ரிப்பீட் பண்ணது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே மிஸ். தேங்க்யூ மிஸ். ஓகே மிஸ். ஓகே, அது அப்படியே ரிவைஸ் பண்ணுங்க. அந்த டேபிள் அப்படியே எழுதி வச்சுக்கிட்டு ரிவைஸ் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃபார்மேஷன் எழுதி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த ஹெல்பிங் வேர்பையும் ஃபார்மேஷனையும் கிரியேட் பண்ற விதம் கிளியர் ஆயிரும். அதையே நம்ம வேர்ப்ல இல்லாதனால நான் நவுனையும் எஜெக்டிவா இன்னைக்கு செஞ்சேன். அப்கமிங் வீக்ஸ்ல நீங்க வேர்ப் சிம்பிள் வேர்பை வச்சு செய்யலாம். அப்புறம் வந்து ஐஎன்ஜி ஃபார்மை வச்சு கூட செய்யலாம். அப்கமிங் லெசன்ஸ் அதுதான். அப்ப அதனால அப்படி கூட திஷான் சார் உங்களுக்கு அதை செய்வாரு. சரியா? வேற ஏதாவது இருக்கா மிஸ்? தேங்க்யூ. ஓகே, வேற ஏதாவது இருக்கா? நான் வைண்ட் அப் பண்ணவா? மிஸ் வினோதினி ஏதாவது சொல்லணுமா? இல்ல. ஓகே, அப்ப நம்ம வைண்ட் அப் பண்ணுவோமா? நீங்களும் ஆஃப்டர் ஒர்க் டயர்டா இருப்பீங்க. அப்ப நான் செஷனை இன்னைக்கு வைண்ட் அப் பண்றேன். அப்படி எதுவும் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா ஃபீட்பேக் ஃபார்ம்ல அப்டேட் பண்ணுங்க. நான் வெப்சைட் என்னாச்சுன்னு பார்த்துட்டு சார் சொல்றேன். நாளைக்கு கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க அது இருக்குதான்னு சொல்லி. பேஜ் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அந்த டேபிள் ஃபார்மேட்டை திருப்பி டைப் பண்ணுங்க. அந்த டேபிள் ஃபார்மேட்ல அந்த கொஸ்டின் ஆன்சர் டைப் பண்ணுங்க. அப்ப எனக்கு நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். சரிதானே?
ஸோ ஓகே, ஸோ இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. ஆனா எனக்கு போன தேங்க்யூ மேடம். சொல்லுங்க சொல்லுங்க மிஸ். தேங்க்யூ மேடம். போன கிழமையை விட இந்த கிழமை கொஞ்சம் பார்ட்டிசிபேஷன் குறைவா இருந்த மாதிரி இருக்கு. இன்ட்ரெஸ்ட் குறையுதா என்னன்னு தெரியல, டயர்டா இருக்கீங்களா என்னன்னு தெரியல. பட் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எப்படியா இருந்தாலும் அட்லீஸ்ட் லேட் ஆகி சரி சேனலுக்கு போயிட்டு இந்த லெசன்ஸை பாருங்க.